வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் பண்ருட்டியிலிருந்து தனா, அவருக்கு மேரேஜுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லியிருக்காரு. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டுறோம். சார் குட் மார்னிங், வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க சார்? சார் குட் மார்னிங் சார், திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேன், தீபக். சொல்லுங்க தீபன் சார், என்ன தகவல் வேணும் சார்? சார் நைட்டு எத்தனை மணி இருக்குங்க சார் ஓப்பன்ல இருக்கும் டெம்பிள்? இன்னைக்கு நைட் நாங்க ஒரு 7 to 8 அங்க ரீச் ஆகும். 7 கஷ்டம் சார். 7 போயிடும். ஆமா ஆமா ஆமா, 8 தான் லாஸ்ட் டைமே. உள்ளார என்ட்ரி அலோ பண்றது 8 தான் லாஸ்ட். இப்ப நீங்க 100 ரூபா தரிசனத்துல நீங்க போறீங்கன்னா கடைசியா தரிசனத்துக்கு 7ல இருந்து 7:10 அதுக்கு மேல அலோ பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ தர்ஷன் பாத்தீங்கன்னா கடைசியா பாத்தீங்கன்னா 8 மணிக்கு மேல அலோ பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார் தகவலுக்கு. தேங்க்யூங்க சார். மேரேஜ் சர்டிஃபிகேட் அவர் கேட்டிருக்காரு, அந்த டாக்குமெண்ட் நம்ம அனுப்பிச்சுடுறோம். நம்ம வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சிட்டோம். பெண்ணுக்கு ரூபலா இன்ஜெக்ஷன் போடணும். அது கவர்மெண்ட் ஜிஹெச்ல போனா, பிரைமரி ஹெல்த் சென்டர்ல போனாலும் இந்த ரூபலா இன்ஜெக்ஷன் கிடைக்கும். இன்கேஸ் நீங்க ஜிஹெச்லயும் பிரைமரி ஹெல்த் சென்டர்லயும் நீங்க போய் கிடைக்கலன்னா உங்களுக்கு, நீங்க குழந்தைகள் நல மருத்துவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்ககிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கோயில் ப்ரொடியூஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். வணக்கங்க. நாங்க பெங்களூர்ல இருந்து கால் பண்ணின்னு இருக்கோம் சார். எங்க இருந்து மேடம்? டியூஸ்டே அன்னைக்கு பெங்களூர்ல சொல்லுங்க மேடம். டியூஸ்டே அன்னைக்கு சாமி தரிசனம் பாக்குறதுக்கு காலையில எத்தனை மணிக்கு சார் அங்க இருக்கும்? 5 மணிக்கு நடத்துறோம். அதாவது எனக்கு 57 இயர்ஸ். எங்க வீட்டுக்காருக்கு 61 இயர்ஸ் ஆகுதுங்க. சோ எங்களுக்கு இந்த ஓல்ட் ஏஜ் இது கிடைக்குங்களா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 60 to 70க்கு பாத்தீங்கன்னா கூட ஒருத்தர் துணைக்கு போக முடியாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா வருஷப்பிறப்புல மேடம். ஆமா சாரி, வருஷப்பிறப்புல அன்னைக்கு சரியான கூட்டமா இருக்கும். சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா கூட அலோவ் பண்ண மாட்டாங்க ஒருத்தரை. 60 to 70னா ஒருத்தர் தான் போக அலோவ் பண்ணுவாங்க. அபோவ் 70னா தான் கூட ஒருத்தர் போக முடியும். மதியத்துக்கு மேலாம் ஓரளவுக்கு நார்மலா இருக்கிற க்ரௌடு, காலையெல்லாம் நல்ல கூட்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. சார் நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம் சார். சொல்லுங்க சார், என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சார்? சொல்லுங்க சார். சார் இப்போ ஒரு ஐடில இருந்து ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியுமா? அப்படிலாம் இல்ல சார். எனக்கு இப்போ 2 ரூம் புக் பண்ணணும், அதுதான் கேக்குறேன். ஆனா அது நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டு மறுபடியும் வெளியில மறுபடியும் ஒரு வாட்டி உள்ள போய் பண்ணணும். அப்படிதான். ஆமா சார், அப்படிதான் பண்ண முடியும். ஒன் டைம் லாக் பண்ணும்போது ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும். திருப்பி நீங்க லாகின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் பேமெண்ட் மூலம் முடிச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அகைன் புக் பண்ண முடியும். அதான் இப்போ நான் இப்போ அதுக்குள்ள ரூம் ஃபுல் ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது, அதை யோசிச்சுட்டே இருந்தேன். சரிங்க சார். அது மேக்ஸிமம் 12ல இருந்து 1 மணிக்குள்ள செக் பண்ணி பாருங்க. அந்த டைம் மட்டும் தான் இருக்கு. அதான் நேத்து பாத்துட்டேன். நேத்து 1 மணிக்கு தான் நேத்து ஓபன் ஆச்சு. கரெக்டா 12 மணி வரைக்கும் முடிச்சு பார்த்துதான் இருந்தேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் 1 மணிக்கு ஓபன் பண்ணி பார்த்தேன், 1 மணிக்கு தான் ஓபன் ஆச்சு. சரிங்க சார். 1 மணிக்கு ஓபன் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மணி வரைக்கும் ஓப்பன்ல தான் இருந்தது. சரிங்க சார். ஓகே சார். வணக்கம் சுந்தர் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், உங்க பேர் சார்? சார் இங்க சென்னையில இருந்து வினோத் பேசுறேன் சார். சொல்லுங்க வினோத் சார், என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சார்? சார் ஆமா சார், உங்களோட ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப நன்றி சார், நீங்க அப்டேட் கொடுக்கல, நல்லா இருக்கு சார். நாம பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். எனக்கு என்னன்னா சார், இப்போ ஆமா சார், இப்போ எனக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் ஆயிருக்குல்ல சார், ஆன்லைன்ல விட்டுட்டு இருக்காங்க. அது நைட் எத்தனை மணிக்கு சார் ஷார்ப்பா ஓப்பன் ஆகும்? குகன் விடுதிக்கும் கந்தவேலுக்கும் சார் 12:30. ஆக்சுவலி 12 o'clock இருக்கும். ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா 1 o'clock ஓப்பன் ஆகும். சரிங்களா? 12 o'clock லாகின் பண்ணி மேக்ஸிமம் 1ல இருந்து 1:30 புக், 1 மணில இருந்து 1:30 மணிக்குள்ள அந்த டைம்ல தான் ரூம் லாகின் பண்ணி புக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் புக் ஆயிரும். சரி ஓகேங்க சார். 1 மணிக்குங்களா? ஷார்ப்பா 1 மணி. ஆமா, நம்ம பார்க்கணும். ஏர்லி மார்னிங் 1 மணி சார். ஓகே அது சார், ஏர்லி மார்னிங் 1 மணி, நைட் மிட் நைட் கரெக்ட்டுங்களா? இப்போ எலெக்ஷன் அன்னைக்கு சார், 4th அன்னைக்கு சார், 4th அன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்ல எலெக்ஷன் போலிங் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23, May 4 தான் கவுண்டிங் ரிசல்ட். May 4. சரிங்க சார். அன்னைக்கெல்லாம் கூட்டம் இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு கரெக்டா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்ல May 4 கூட்டம் இருக்குமான்னு தெரியாது. ஆமா, நீங்க May 3ங்கிற சண்டே அப்படிதானே? ஆமா சார். May 3 சண்டே உங்களுக்கு சண்டேனா நல்ல க்ரௌடா தான் சார் இருக்கும். சரி, சண்டேனா எப்படியும் 5 மணி 6 மணிக்கு மேல தான் சார் ஃப்ரீயா இருக்கும். 5 மணிக்கு மேல தான். குட் மார்னிங் சார். நான் இப்போ மெசேஜ் போட்டிருந்தேன். நாங்க திருச்செந்தூர் வரணும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நீங்க எப்போ என்னைக்கு டேட் வர்றீங்க தரிசனம் பண்றது? அதான் கொஞ்சம் இது கம்மியா இருக்க டேட் பண்ணி பார்த்துதான் வர முடியும். கொஞ்சம் வயசானவங்களும் இருக்காங்க கூட. வர்ற கம்மிங் மண்டே நாளைக்கு. ஆமா, கம்மிங் மண்டே ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா ரஷ்ஷா தான் இருக்கும் கோயில்.
மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.